பலமா இருக்கு. பலம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்கண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. கூடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சே. இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காலினா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காலினா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற. அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர இந்தாங்க திண்ணூறு. திருநீரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. ஏண்டா டேய் காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம்? டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அறை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காதையா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்குஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடையை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டதனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காலினா, ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறிட்டா ஏறாம என்னங்க பண்ண? வெள்ளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்ணுக்குட்டி 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு அடிச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே, ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன். பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய. உன்னை அப்படியே திருவி உன் முடிய முடிச்சு பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்த மாட்டேன் கேப்பாத்து உன்னை அப்படியே மிதிச்சு போ. வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சி பண்ணி போட்டுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து
வீதி வீதியா எச்சல எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க, அம்மா புடிங்க, ஐயா புடிங்க, விடாதீங்க. அம்மா தண்ணி குடிக்கிறம்மா, விடாதீங்க. போறா போய் மடமடன்னு வேலையை பாரு. நான் டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற? 15 வருஷம் தானே டீ. ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரபா நின்று புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சிரு ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் உன் மூஞ்சு கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறியா? ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? காலு கழுவுறது அதே கைதான், காசுன்றது அதே கைதான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. ஐயோ, அண்ணா. என்னடா நான் எழுதிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிக்கிறேன்? என்ன வேணும்? 20 பைசா வேணும். போட. அவன் 10 பைசா பீடி சிங்கனான மாடுது. போட. இல்ல, எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், அதுக்குதான் பஸ் காசு. அக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு. ஏய், நீ வெளியில போயிரு. யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்து என்கிட்ட சொல்லு. என்ன? சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா கத்தினையில எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி. நட போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்புல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுனா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாம நினைச்சேன். ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், என்னம்மா இந்த அரையாத்து பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தேன்டா. 30 ரூபாய் காணாமடா. 30 ரூபாய காணோம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த.
ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம் இப்பதானே வர்றேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தலாட்டம். அவன் மேல ஏயா பழி போடுறேன்? இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அண்ணாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருது, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. என்னடா புகையுது? சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய், காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. டேய், இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியுறது இல்லப்பா. என்னடா புரியுறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன், என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? டேய், இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுக்கு தான் விட. என்னடா பெருதை எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடா, ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க? சொல்றேன் கையில சரோசா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்டுற சத்தம் கேட்க, யாருன்னு கேட்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா, ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேட்க, அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதாவி இல்ல. மூதாவி வீட்டுக்குள்ள போதா விளக்குமா? பழனிசாமி, யோ பழனிசாமி குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையா? நீ வேணா டிராயரை திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பேசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதுங்கான ஒட்டு போடுறதுங்கான இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரியாடுவனா? ஏய் ஆறுமுகம் எழுந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க, நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. ஓ எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்க போயா தேண்டா. உட்காருங்க போயா போடா. போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே 3 ஆப்ரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணும். சேச்சே முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். ஏ ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாயை காணோம்?
அட நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாக போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட்டு 1 பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே புளூ நூல் 2 வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். புளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அக்கா, ஏ அக்கா, சீக்கிரமா வாடி. ஏன்டா லொக்க லொக்கன்னு கத்துற? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. போ, அந்த போய் உட்காரு. பாபு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாடி. வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. போனியே ஊத்திட்டு வரக்கூடாது? ரோட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கடி. பாபுக்கு தானே தண்ணி ஊத்த போனேன், நீ ஏன் ஆம்பளைங்களை பாக்குற? ஏய் போடினா. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா. சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. பாபு, அம்மா நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும், 5 மணிக்கே போறியே? ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும். இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். என்ன ஒரே சந்தோஷம்? ஒண்ணுமில்ல. இல்ல 6 மணிக்கு தான் தண்ணி வரும், 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல, தண்ணி வர நேரமாகும், குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா? சரி, அப்புறமா வரேன். இப்படி ஒரு கூத்திங்க நடக்குதா? ஏய், அந்த புள்ள அங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? அது தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதுல பூச்சி தீர்க்கிறேன்னு நினைக்கிறியா? ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வர்றதுக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததான் நான் கேக்குறேன். ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட? யார் சொன்னது? யார் சொன்னதா? அந்த புள்ள தம்பி வர சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டான்டா. இரு, நீ ரவ் பண்றது, ஊரை சுத்துறது எல்லாம் உங்க அம்மா வரவிட்டு சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர். ஏன்பா நீ மாத்திரம் செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தியல்ல, நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன். பாய் எடுத்து போட்டு கதவு திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா, கதவு திறந்து வைக்கிறேன். காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ்.
ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ, அது சரி. கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கமாயிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? ஏய், இல்லடா, இது காஜாடுறா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே. பாதி சாப்பிடுறது. இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு, தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற. அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. பொண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100-150 நேரத்துல ஆக்ட் கொடுத்துருக்குது. அடே அப்பா. கடைசி வசனம் பேசுங்க சார். என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் ஏஜமா பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க, வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இந்நேரம் 4 ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நாடகம் வந்து உட்காந்துருக்கு சொன்னது வெத்தலை வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அரமான வச்சல என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திருப்பிட பாத்துக்காமா அங்கான செவத்துனோன்றேன். இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி, இப்ப நெல்லு. வாபா கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. நான் கண்ணதானே பார்த்து சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏது செய்யறான்னு நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் ஓல்ட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சேன்னு தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க நல்ல அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க. எங்க செய்யுங்க பாக்கலாம். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமான அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா. அட, ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தியா அங்க ஆப்டோஸரோட? மான மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டியா? டீய பொடி குறை கஞ்சி கஞ்சினிய. என்ன அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசனிட்டு இருந்தேன். தமாசு. நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்து தரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். போ சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு.
5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகுகளா? ஏண்டா 6 ஆயப்ப 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு. நான் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்டேன்? அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பனை பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறேன்னு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டான். நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கொட்டு கொட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதான் 777 பிடிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க. இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி. சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்குங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. டெய்லர், சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியே எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். அழகப்பா, அழகப்பா, நெசமாலுமே நீதானா? சூட்டு கோட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அசல் எம்ஜிஆராட்டவே இருக்குதுடா. ஆமா, இதெல்லாம் ஏதரா? நாளைக்கு ஒரு நாளைக்கு இரவல் வேணும்னு சாரு கிட்ட கேட்டேன்னா சாரு கொடுத்தாரு.
ஏய் நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னடா எப்பவுமே நீயே போட்டுக்க. சாரு கொடுத்த துணியை திருப்பி கேட்கவா போறாரு? ஏனுங்க அப்படிதானே? அது சரி. போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா இல்லவா? ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு போக போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான். வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யாரும் அந்த பொண்ணு? எத்தனை நாள பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். ஏன்பா முதல்ல அந்த கூலிங் எடுத்து மாட்டேன். சரோசாவை வர சொல்லி இருக்கிறேன். சரோஜா எதுக்குப்பா வர சொன்னேன்? சரோசா வா. சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்போ வேட்டிலேயே பார்த்துட்டு இப்ப இந்த ட்ரெஸ்ஸோட உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டாரு நேற்று கரவையை நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீல போ. ஏப்பா, சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே புதுசா ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோசாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, அந்த நாடக ஒத்திகை என்னைக்குன்னு சொன்னா நாளானிக்கா? ஆமா. இல்ல நடிகையுடைய அப்பா வருமல்ல?